أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وإذا سألتم الجنة عند الله فاسألوه الفردوس أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதம் நிறைந்த மகத்துவமிக்க ரமலான் மாதத்தின் 4வது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மகத்துவமிக்க இந்த மாதத்தின் மிக உயர்ந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் அருளை தனிப்பட்ட முறையில் பெரும் ரஹமத்தையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ந்ததை போன்று நாளை மறுமையில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக சொர்க்கம் மற்றும் நரகம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு லட்சியம் இருக்கலாம். சிலருக்கு விளையாட்டுத் துறையிலே சாதிக்க வேண்டும், சிலருக்கு மருத்துவத் துறையிலே சாதிக்க வேண்டும், சிலர் விஞ்ஞானியாக ஆக வேண்டும், சிலர் விண்வெளி வீரராக ஆக வேண்டும் என்று லட்சக்கணக்கான லட்சியங்களோடு மனிதர்கள் உலா வரலாம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆக உயர்ந்த லட்சியமாக 2 விஷயம் இருக்க வேண்டும். அந்த 2ஐயும் சேர்த்து ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவது. இதுதான் ஆக கடைசியான லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் லட்சியமாக இருந்துவிட்டு போகலாம். ஆனால் அது நம்முடைய ஆகப்பெரிய லட்சியம் அல்ல. அது நம்முடைய பல்வேறு லட்சியங்களில்
அது ஒரு லட்சியமாக இந்த உலகத்தின் லட்சியங்கள் இருக்கலாம். மருத்துவராகுவதோ, விஞ்ஞானியாக ஆகுவதோ, பெரும் பணக்காரராக மாறுவதோ, அரசியல் தலைவராக உருவெடுப்பதோ, அல்லது சமூக அந்தஸ்தும் மதிப்பையும் பெறுவதோ இந்த உலகத்தின் லட்சியங்களில் ஒரு லட்சியமாக இருக்கலாம். ஆனால் ஆகப்பெரிய லட்சியமாக ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டியது நாளை மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், சொர்க்கத்தில் உரியவர்களாக ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், அல்லாஹும்ம லா தஜஅலித் துன்யா அக்பர ஹம்மினா, இறைவா இந்த உலகத்தை எங்களுடைய லட்சியங்களில் ஆக பெரியதாக நீ ஆக்கிவிடாதே. அது சாதாரண லட்சியமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் மனிதனுடைய நோக்கங்களும் லட்சியங்களும் மாறுபடலாம். ஆகப்பெரிய லட்சியமாக ஒரு மூமின் வெற்றி பெற வேண்டியது இந்த ரெண்டு விஷயத்தில் தான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அதை குறிப்பிடுகின்ற பொழுது மையுஸ்ரஃப் அன்ஹு யௌமைன் ஃபக்கத் ரஹிமஹு வதாலிகல் ஃபௌஸுல் அதீம் வதாலிகல் ஃபௌஸுல் முபீன். யார் நாளை மறுமையில் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டியிருக்கிறான். அந்த உயர்ந்த மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. அதுதான் பகிரங்கமான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்பட்டு விட்டால் அது பெரிய வெற்றி, ஃபௌஸுல் கபீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரெண்டையும் தாண்டி இறைவனின் திருப்தியை நாம் அடைந்து விட்டால் ஃபௌஸுல் அதீம், பிரம்மாண்டமான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூன்று வகையான வெற்றிகளையும் அல்லாஹ் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். அதற்குரிய நாட்களை தான் நாம் அடைந்திருக்கிறோம். நரகம் என்பது அல்லாஹ் நம்மை ஏமாற்றுவதற்காக வேண்டி, பயமுறுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் நரகவாசிகள் தாங்கள் படுகின்ற வேதனைகளை தாங்க முடியாமல் நரகத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய இந்த வானவர் வராதவ் யா மாலிகு, மாலிக் என்ற பெயர் கொண்ட அந்த வானவரை அழைத்து அவர்கள் முறையிடுவார்கள், யுஹஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அதா, ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த நரக வேதனைக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேசுபடுத்த கூடாதா, எங்களை விட்டு இதை அகற்றக்கூடாதா என்று அவர்கள் கெஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான். வனாதவ் யா மாலிகு யுஹஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அதா, ஒரே ஒரு நாள், இன்னொரு தஃசீரின்படி ஒரே ஒரு பகல் எங்களுக்கு வேதனையை இல்லாமல் ஆக்கக்கூடாதா என்று அவர்கள் புலம்புவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாரை பின்பற்றி பலகீனமானவர்கள் பலமானவர்களை யாரை பின்பற்றி இந்த உலகத்தில் வழிகட்டு போனார்களோ அவர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக் கொள்ளுகின்ற காட்சியை அல்லாஹ் சொல்கிறான். وقال الذين استضعفوا للذين استكبروا لولا أنتم لكنا مؤمنين. பலகீனமான மக்கள், தொண்டர்களாக இருந்தவர்கள் தங்களை வழிநடத்திய தலைவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் மூமின்களாகவே வாழ்ந்திருப்போம். அவங்க சொல்லுவாங்க, நாங்களா உங்களை தடுத்தோம், உங்களுக்கு நேர்வழி வந்ததற்கு பிறகு நாங்களா தடுத்தோம், இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை தருவாயாக என்றெல்லாம் ஒருவர் மாற்றி ஒருவர் குறை சொல்லக்கூடிய கொடூரமான காட்சியையும் நரகத்தில் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்திலே தரப்படுகின்ற ஆடையை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்ற பொழுது நம்மால் அதை கற்பனை கூட செய்ய முடியாது. சராபீலுஹும் மின் கத்ரானி வ தக்ஷா வுஜூஹஹும் நார், சராபீலுஹும் மின் கத்ரானி வ தக்ஷா வுஜூஹஹும் நார். அவர்கள் அணிகின்ற அந்த பேண்ட் போன்ற கீழாடை சராபீல், அது தாரினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாரு, தெருவில் போடக்கூடிய அந்த தார் இருக்கிறதே கச்சா எண்ணெயினுடைய ஆக கடைசி கழிவு. எடுக்கப்படுகின்ற எண்ணெய்களிலே ஆரம்பமாக விமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒயிட் பெட்ரோல் அது பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய்
எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. வாசலை கூட அதிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. மெழுகு அதிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. 9 வகையான பொருட்கள் எடுக்கப்பட்டு இந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அதையும் தாண்டி கடைசியாக அதில் இருப்பதுதான் தார். அது ரொம்ப வேகமாக வெப்பத்தை கடக்கக்கூடியதாக இருக்கும். அது சாதாரணமான வெயில் காலங்களிலே அதை உருகி ஓடினால் நம்மால் வெறும் காலால் அதில் நடந்துவிட முடியாது. அது கால் கொப்பளித்து விடும். ஆனால் அதில் ஆடையை ஏற்படுத்தி நரகவாசிகளுக்கு உடுத்தப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. அல்லாஹ்விற்கு பொய் சொல்லி பழக்கமில்லை. அல்லாஹ்விற்கு சின்னதை பெரியதாக காட்டுவதோ பெரியதை சின்னதாக காட்டுகின்ற பழக்கமோ மிகைப்படுத்தி பேசுகின்ற பழக்கம் அல்லாஹ்விற்கு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், சராபீலுஹும் மின் கத்ரான் வ தக்ஷா வுஜூஹஹும் நார். அவர்களுக்கு கீழாடை தாரினால் தயார் செய்யப்பட்டதாக இருக்கும். அவர்களுடைய முகங்களெல்லாம் வெப்பத்தின் காரணத்தினால் மயக்கமடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், வசுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஹும். அவர்களுக்கு ஆக உச்சகட்டமாக கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு தரப்படும். சாதாரணமாக சுடுதண்ணீர் குடிக்கவர்கள் கூட ஒரு அளவுக்கு இருந்தால்தான் குடிப்பார்கள். சில பேர் அளவுக்கு அதிகமான சுட்டோடு குடிப்பார்கள். அவர்களுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் என்றால் அவர்களுடைய குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி கொண்டேதான் அது கீழே இறங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நெருப்பிலே போடப்படுகின்ற மனிதனின் அவருடைய தோள்கள் எல்லாம் கரிந்து எரிந்து அது அழிந்து போய்விடும். புதிதாக தோள்கள் அவர்களுக்கு மாற்றுவோம். குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதாப். அவர்களுடைய தோள்கள் எல்லாம் அது எரிந்து கரிந்து அழிந்து போனால் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, அது அல்லாத வேறு தோள்களை நாம் அவர்களுக்கு மாற்றி தருவோம், அவர்கள் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. சாதாரணமாக நெருப்பிலே மாட்டிக்கொண்ட மனிதர்கள் அவர்களுடைய தீக்காயங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் சோதித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கத்தி போன்ற ஒரு பேனா அதை வைத்து அந்த அவர்களுடைய மேல்புற தோள்களில் தான் குத்தி பார்ப்பார். அந்த தோல் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் தீக்காயமடைந்திருக்கிறார். 40% அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், 60% பாதிக்கப்பட்டிருக்கிறார், 80% பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் மருத்துவர்கள். தோலை சோதித்து பார்த்துத்தான் அவர்கள் அந்த தீக்காயத்தின் அளவை சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சோதித்து பார்க்கின்ற அளவிற்கு அல்ல, அது முற்றிலுமாக எரிந்து போய்விடும். தீக்காயத்தில் மாட்டிக்கொண்டவர்கள், தீ விபத்திலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு தாகம் கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கும் தாகம் கடுமையாக இருக்கும். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்திலே கெஞ்சுகின்ற பொழுது முதலில் கேட்பது தண்ணீரைத்தான் கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அன் அஃபீது அலைனா மினல் மாஇ. சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் இப்படி கதறுவார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மாஇ, கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்கள். முதலில் கேட்பது தண்ணீரைத்தான் கேட்பார்கள். அளவுக்கு அதிகமான வெப்பத்தின் காரணத்தினால், அளவுக்கு அதிகமான நெருப்பின் காரணத்தினால் அவர்களுக்கு தாகம் கடுமையாக ஏற்படும். நரகத்திலே தரப்படுகின்ற தண்ணீரும் கூட அது குடிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய குடல்களை துண்டு துண்டாக சிதைக்கின்ற அளவிற்கு கொடூரமாக கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீராக இருக்கும். தண்ணீருக்கு கெஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நான் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், மனைவி கணவன், கணவர் நல்ல வணக்க வழிபாடுகள் உடையவராக, எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவராக சொர்க்கவாசியாக இருக்கிறார். மனைவியை அவர் கண்டுகொள்ளவில்லை. மனைவியிடத்தில் வணக்க வழிபாடுகளும் இல்லை, எந்த இபாதத்தும் இல்லை. அவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்யவில்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
ஒருவர் சொர்க்கவாசியாக இன்னொருவர் நரகவாசியாக இருந்தால் அவர்களுடைய மனம் என்ன பாடுபடும்? ஒரே வீட்டிலே வசிக்கக்கூடிய வாழக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் குணத்தால் வணக்க வழிபாடுகளால் வேறுபட்டு மாறுபட்டு பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ நரகவாசிகளாக இருந்தால் அந்த சொர்க்கவாசியாக இருக்கின்றவருடைய மனமும் என்ன பாடுபடும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற கொடூரமான சூழல்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீடு தீப்பிடிக்கிறது என்று சொன்னால் முதலில் பொருட்களை யாரும் பாதுகாக்க மாட்டார்கள், மனித உயிர்கள் தான் அங்கே முக்கியத்துவம் தரப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, இந்த நரகத்தின் எரிபொருட்களாக மனிதர்களும் இருப்பார்கள், கற்களும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நரகத்தின் கொடுமையை பற்றி ஆயத்துகளும் ஹதீசுகளும் ஏராளம் இருக்கிறது. நல்லடியார்கள் நரகத்தை விட்டும் அடிக்கடி பாதுகாப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. நல்லடியார்கள் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இறைவா நரகத்தின் தண்டனையை விட்டும் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். சுவனவாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கும், அவர்கள் உட்காருகின்ற விரிப்புகள் எப்படி இருக்கும்? சூரத்துர் ரஹ்மான் நேற்றைய தராவீஹ் தொழுகையிலே ஓதப்பட்டது. அல்லாஹ் அதில் அழகாக சொல்லுவான், முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக். சுவனவாசிகள் அமருகின்ற விரிப்புகள் இருக்கிறதே, அவர்கள் ஒரு விரிப்புகளிலே இருப்பார்கள். அதிலே மேல் பக்கம் ஒரு விதமாக இருக்கும், கீழ்ப்பக்கம் ஒரு விதமாக இருக்கும். பதாயினுஹா மின் இஸ்தபரக், அதனுடைய கீழ்ப்பக்கங்கள் நமக்கு சோனவாசிகளுக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மெத்தைகளின் கீழ்ப்புறம் அது பட்டுக்களாக இருக்கும். மின் இஸ்தபரக், பட்டாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஸௌஜான், எல்லா பழங்களும் அங்கே எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும். அது ஒன்றாக அல்ல, ஒவ்வொரு பழத்தினுடைய வகையிலும் ரெண்டாக தரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு ஏன்? ஒவ்வொரு வகையிலும் ஒன்றை கொடுத்தால் போதாதா? ரெண்டு ஏன் தரப்படுகிறது? ரெண்டு பழம், ஒரே இனம், ஒரே வகை, தோற்றம் ஒன்றாக இருக்கும், ஆனால் ருசி மாறுபடும். அல்லாஹ் சொல்கிறான், ருசி மாறுபடுகின்ற பொழுது சுவனவாசிகள் படுகின்ற ஆச்சரியத்தை பற்றி அல்லாஹ் ஆனந்தமாக குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். வபஷிரில் லதீன ஆமனு அன்ன லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கா காலு ஹாதல் லதீ ருஸிக்னா மின் கப்ல் வஉது பிஹி முத்தஷாபிஹா. ஈமான் கொண்டு வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்லறங்கள் நல்லமல்கள் செய்தார்களே, அமல்களை விட்டுவிடாமல் அமல்களிலே கவனம் செலுத்தி அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றினார்களே, அவர்களுக்கு சொர்க்கங்கள் உண்டு என்று நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்கள். அங்கே ஆறுகள் அவர்களை சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கும். 4 விதமான ஆறுகள் சுவனவாசிகளுக்கு அது ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். நிறைய வசனங்களிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து முஹம்மது என்ற சூராவிலே அது எந்தெந்த ஆறுகள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரு ஆசின், எந்த விதமான கலங்களும் இல்லாத தெளிவான தண்ணீர் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நரகவாசிகளுடைய தேவை, முதல் தேவையும் தண்ணீராகத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சுவனவாசிகளுக்குரிய ஆறுகளை பட்டியலிடுகின்ற பொழுது முதல் ஆறாக அல்லாஹ் தண்ணீர் ஆறைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யத்தகய்யர் தஅமுஹு, பால் ஆறுகள்,
அது எவ்வளவு நாள் ஆனாலும் ருசி மாறாத பால் ஆறுகள், பால் நிரம்பி ஓடக்கூடிய ஆறுகள் சுவனவாசிகளுக்கு உண்டு. வஅன்ஹாரும் மின் ஹம்ரில் லதத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு இதமாக இருக்கக்கூடிய மது ஆறுகளும் அங்கே ஓடும். இந்த உலகத்தில் தான் மது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. சுவனத்தின் மதுவை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் மது தடை செய்யப்பட்டிருப்பதாக குர்ஆனுடைய இந்த வசனத்தின் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தெளிவான தேன் ஆறுகளும் அந்த சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இதைத்தான் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே அன்ஹாரும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு ஒரு பழத்தை தருகின்ற பொழுது குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கா, ஒரு பழம் உணவாக தருகின்ற பொழுது இப்பதானே இதை சாப்பிட்டோம், ருஸிக்னா மின் கபுல், இப்பதானே இதை சாப்பிட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வதூபிஹி முதஷாபிஹா, அவர்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு பழங்கள் தரப்படும். இது இப்பொழுதுதானே சாப்பிட்டோம் என்று நினைப்பார்கள். மலக்குமார்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லுவார்கள். சாப்பிடுகின்ற பொழுது அது இதுவரை சாப்பிடாத பழமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமா, பழங்கள் உணவாக கிடைக்கும். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், சுவனவாசிகள் எதையெல்லாம் விரும்புகின்றார்களோ அந்த பறவைகளின் இறைச்சிகளும் அவர்களுக்கு அங்கே உணவாக கிடைக்கும். மனிதர்கள் விரும்புகின்ற பறவைகளின் இறைச்சியும் உணவாக கிடைக்கும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், எல்லாவற்றையும் பட்டியலிடுகின்ற அல்லாஹ் தஆலா பழங்கள் கிடைக்கும். சுவனவாசிகள் இருக்கின்ற விரிப்புகள் எப்படி இருக்கும், அவர்களுக்கு பரிமாறுகின்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் கொண்டு வருகின்ற பாத்திரங்கள் எப்படி இருக்கும், அவர்களுக்கு ஊற்றி கொடுக்கப்படுகின்ற அந்த டம்ளர்கள் எப்படி இருக்கும். சுறுசுறுப்புக்காக வேண்டி சுவனவாசிகளுக்கு தரப்படுகின்ற இஞ்சி பானத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். மாஅன் ஜஞ்சபீலா, ஜஞ்சபீலா, இஞ்சியும் தேனும் கலந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த இஞ்சி பானம் சுவனவாசிகளுக்கு தரப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். அதை கொண்டு வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லூலுஅம் மன்சூரா, அவர்கள் சின்ன எப்பொழுதுமே நிரந்தரமாக சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகளை சுற்றி சுற்றி வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்களை நீங்கள் பார்த்தால் பரத்தி வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், சுவனத்திலே நிழல் இருக்கும், சுவனத்திலே நிழல் இருக்கும், மரம் இருக்கும், சோலைகள் இருக்கும். சொல்லிக்கொண்டே வந்த பொழுது ஒரு சஹாபி சொன்னார், அந்த மரத்தின் நிழல் எவ்வளவு பெரியது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மரம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் தெரியுமா? ஒரு குதிரை வீரன், நன்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு குதிரையில் ரொம்ப வேகமாக சென்றால் 70 சனத்தின் 70 ஆண்டுகள் வேகமாக செல்லுகின்ற அளவிற்கு அந்த மரம் பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால் தான் சுவனத்தை பற்றி நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கண்ணும் இதுவரை பார்த்திராத, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் இதுவரை பார்த்திராத, மாலா உதுனும் சமிஅத், எந்த காதும் இதுவரை முழுமையாக கேட்டிராத அளவிற்கு, வலா ஹத்தர பிபாலி அஹதின், யாருடைய இதயத்திலும் இதுவரை கற்பனை கூட வந்திருக்காத அளவிற்கு ஏராளமான நிஅமத்துகள் சொர்க்கத்திலே உண்டு. அந்த சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது ஃபிர்தௌஸை கேளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் நமக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் என்கிற எண்ணம் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்பது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்கள், அல்லாஹ் தகுதி பார்த்து தருவதில்லை, அல்லாஹ் தகுதி பார்த்து தருவதில்லை. அல்லாஹ் நினைத்தால் சாதாரணமான மனிதனுக்கு கூட அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அவனுடைய குறைந்த நன்மைகளை கூட அல்லாஹ் பெருமளவில் அங்கீகரித்து
பெரிய அளவில் அல்லாஹ் தரலாம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரம்மாண்டமானதாகவே கேளுங்கள். ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் கடன் கேட்கப் போகிறீர்கள், ஒரு 5000 ரூபா கேட்கலாம், ஒரு 10,000 ரூபா கேட்கலாம். நம்முடைய தகுதிக்கு அல்லது அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கேட்கலாம். அல்லாஹ்வை பொறுத்த வரையில் அல்லாஹுடைய தகுதியை இருவரைக்கும் நிர்ணயித்தவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வின் தகுதியை, தரத்தை, அளவை இதுவரை யாராலும் புரிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் இருப்பது எப்பொழுதும் தீரவே தீராது, உங்களிடத்தில் இருப்பது தீர்ந்து போய்விடும். மா இந்தக்கும் என்பது மா இந்தல்லாஹ். ஆனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இதா ஸஅல்துமுல்லாஹ அல் ஜன்னா, சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சொர்க்கமாம் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இறைவா எங்களுக்கு தா என்று கேளுங்கள். நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்கலாம், நம்முடைய பாவங்கள் நிறைய இருக்கலாம், ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய குறைந்த அமல்களை நீ ஏற்றுக்கொண்டு அதை நிறைவாக்கி நீ எங்களுக்கு கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு மட்டுமல்ல, உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளால் மட்டுமல்ல, நம்முடைய குணங்களிலும் சில விஷயங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், சில அமல்களுக்கு கூலி நிர்ணயம் செய்யப்படவில்லை. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அதில் பொறுமையாளிகள் இருக்கிறார்களே, பொறுமைசாலிகள், அவர்களுக்கு கூலி நிர்ணயம் செய்யப்படவே இல்லை. பொறுமைக்கு கூலி என்பது நிர்ணயம் செய்யப்படவே இல்லை. பொறுமைசாலிகள் ஏற்படுகின்ற பலா முசீபத்துகளில், நெருக்கடிகளில், மன சஞ்சலங்களில், கஷ்டங்களில், நெருக்கடிகளில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கணக்கின்றி நாளை மறுமையில் நிறைவாக தருவான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய அளவில்லாமல், கணக்கில்லாமல், பிகைரி ஹிசாப், அளவில்லாமல் முழுமையாக தருவான். எவ்வளவு தருவான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு அளவு விதிக்கப்படவில்லை, அதனுடைய முழுமையான அளவு நாளை மறுமையில் தெரிய வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தின் மிக மோசமான நிலைகளை விட்டோம், நெருக்கடிகளை விட்டோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம்மையும், நம்முடைய பெற்றோர்களையும், நம்முடைய உற்றார் உறவினர்கள், உலகில் உள்ள எல்லா முஸ்லிமான மக்கள், ஈமான் கொண்டவர்கள் அனைவருக்கும் அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.